ஆண்டவராகிய இயேசு The கிறிஸ்துவுக்குள் recording has மிகவும் started. பிரியமாக அழைக்கப்பட்டுள்ள அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி, தாராபுரம், புதுக்கோட்டை ஆகிய ஐக்கியத்தினுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பிதாவாகிய தேவனுடைய பெரிதான கிருபை மற்றும் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வழிநடத்துதலினாலே இந்த நாளிலும் உங்களோடு சகோதர ஐக்கியத்தில் பங்கு பெற்று நம் தேவனுடைய உன்னதமான சத்தியங்களை தியானிக்கக்கூடிய இந்த கிருபைக்காக நமது தனிப்பட்ட நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் தேவ சமூகத்திலே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுத்துக் கொள்கிறோம். என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களோடு பிரியமானவர்களே, நம்ம சார்ந்திருக்கக்கூடிய திண்டுக்கல் ஐக்கியத்தாரனுடைய அன்பையும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து நாம மாதத்திற்கு ஒரு முறை ஐக்கியத்தில் இணைந்து பார்த்து வரக்கூடிய நம் பிதாவாகிய தேவன் என்கிற தொடர் பாடத்துல நம்ம கடந்து போகலாம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அனைவரும் அறிந்திருக்கிறபடி இந்த தொடர் வகுப்புல இது 2வது பாடம். கடந்த மாதத்துல நம்ம இதனுடைய அறிமுக பாடத்தை நம்ம பார்த்திருந்தோம். நிச்சயமாக இது ஒரு பெரிய கிருபை. அதாவது நம்மை சிருஷ்டித்த நமது சிருஷ்டிகராகிய தேவன், நம் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரை குறித்து தியானிப்பது என்பது அவருடைய சிருஷ்டிகளுக்கு கிடைத்திருக்கிற ஒரு பாக்கியம். அந்த பாக்கியத்தையே நாம் இன்றைய நாள்ல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக பெற்றிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்தபடி இந்த தொடர் பாடமானது அப்போஸ்தலர் யோவான் அவர்கள் எழுதிய சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை மையமாக கொண்டு இருக்கிறத கடந்த அறிமுக பாகத்துல நம்ம பார்த்தோம். அதாவது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த வசனத்தினுடைய முதல் பாகம், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மை, அதுதான் நம்முடைய இந்த தொடர் பாடத்துக்கான ஆராய்ச்சி ஆதார வசன பகுதியும் கூட. அன்புக்குரியவர்களே, போன வகுப்புல சில இன்ட்ரோடக்ஷன் விஷயங்கள் தான் நம்ம பார்த்தோம். இந்த தொடர் பாடம் ஒரு 8 உட்பிரிவுகளை உள்ளடக்கியதாக இருக்கிறத நம்ம பார்த்தோம். முதலாவது உட்பிரிவு என்பது நம் பிதாவாகிய தேவனுடைய பொதுவான தன்மைகள், குணாதிசயங்கள் மற்றும் மகத்துவங்கள். 2வது பாடமாக நம்ம பார்க்கும்போது நமது பிதாவாகிய தேவன் மற்றும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 3வதாக நம் தேவனுடைய தெய்வீக திட்டம், அதுல நம் தேவனுடைய அவருடைய அந்த காரியங்கள். 4வது ஒரு உட்பிரிவாக திருச்சபை வகுப்பாருடன், கர்த்தருடைய சரீரமாக இன்று அழைக்கப்பட்டிருக்கிற திருச்சபை வகுப்பாருடன் நமது தேவனுடைய தொடர்புகள். 5வது பாகமாக கடந்த காலத்துல யூத யுகத்துல முற்பிதாக்கள் மற்றும் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுடனான அவருடைய தொடர்புகள். 6வதாக மீதமுள்ள முழு மனுக்குலத்தையும் நம் தேவன் எவ்வாறு தற்காலத்துல அணுகி கொண்டிருக்கிறார், எதிர்காலத்துல எவ்வாறு அணுக இருக்கிறார். 7வதாக வேதாகமத்துல அவருடைய எதிரிகள் போன்று சிலர் கூட சொல்லப்பட்டிருக்காங்க, அவர்களிடம் நம்முடைய தேவனுடைய காரியங்கள் எவ்வாறு இருக்கு. கடைசியா 8வது உட்பிரிவாக நம் தேவன் குறித்து அறிகிற அறிவின் முக்கியத்துவம். ஆக இந்த 8 உட்பிரிவுகளை உள்ளடக்கியது இந்த பாடம். அன்புக்குரியவர்களே, இந்த பாடம் அதுல நம்ம முதலாவது உட்பிரிவுக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஒரு உட்பிரிவு ஒரு வாரத்துல நம்ம நிறைவு செய்வோம் என்று நினைத்திட வேண்டாம். ஒரு உட்பிரிவு நமக்கு கண்டிப்பா சில மாதங்கள் எடுக்கும். மாதத்துக்கு ஒரு முறை நம்ம இந்த வகுப்பு தியானிக்கிறோம் எனும் போது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதி நிச்சயமா நமக்கு தேவைப்படும். அதை நம்ம பார்த்தோம். அதே போல பிரியமானவர்களே, இந்த கடந்த அறிமுக வகுப்புல சில அம்சங்கள் மட்டும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. அதாவது, நம் தேவன் அறிகிற அறிவு என்பது அது வெறுமனே தேவனுடைய வார்த்தைகளை படித்து கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவருடன் ஒரு நெருக்கமான உறவில் நாளுக்கு நாள் இணைவதின் மூலம் மற்றும் காரியங்களை அவர் பார்ப்பது போல பார்க்க முடிகிறவர்களாக ஆவதின் மூலம் மற்றும்
படிப்படியாக நமது கர்த்தருடைய சாயலில் வளர்வதன் மூலம் மட்டுமே இவைகளையும் உள்ளடக்கியதுதான் நம் தேவன் பற்றி அறிவது. சத்தியங்களில் கற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அதைவிட சற்று ஆழமான காரியங்கள் அதுல இருக்கு என்பதை நம்ம பார்த்தோம். அதாவது நம் தேவனை அறிகிற அறிவுல. அது மட்டும் இல்ல சகோதர சகோதரிகளே, ரெஃபரன்ஸ் நம்பர் 5209 சொல்லப்பட்ட ஒரு கட்டுரையினுடைய சில விளக்கங்கள் பார்த்தோம். குவாலிட்டிஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் யெகோவா. அதாவது யெகோவா தேவனுடைய குவாலிட்டிஸ், தன்மைகள் மற்றும் குணாதிசயங்கள் என்ற ஒரு கட்டுரை அங்க தரப்பட்டிருக்கு. அதுல இருந்து சில பொதுவான விளக்கங்கள் நம்ம பார்த்தோம். நம் தேவன் எப்படிப்பட்டவர், ஏன் அவருக்கு தோழமை அவசியம் இல்லை, இருந்தாலும் அநேக படைப்புகளை அவர் படைத்ததுக்கான நோக்கம் என்ன, அப்போ அவருடைய வல்லமை எப்படிப்பட்டதாக இருக்கு, அவருடைய அந்த ஆம்னிபட்டன்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய சர்வ வல்லமை என்பது எப்படி இருக்கு, அவருடைய சிருஷ்டிப்பு அவருடைய வல்லமைக்கு மிகச்சிறந்த சான்றாக இருக்கு. இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தோம். இன்னும் அந்த கட்டுரையில சில அம்சங்கள் பார்க்க வேண்டி இருக்கு. போன பாகத்துல நம்ம கவர் பண்ண முடியாத பாகங்கள், அதையும் நம்ம இந்த பாடத்துல இந்த 2வது பாகத்துல பார்த்து கூடுதலா சில விஷயங்களை நம்ம பார்ப்பதற்கு கடந்து போலாம். பிரியமானவர்களே, இப்ப அந்த 5209 அந்த கட்டுரையில பிரதர் பேசும்போது தேவனுடைய வல்லமை குறித்து பேசிய பிறகு நம் தேவனுடைய ஞானம் குறித்து அங்க பேசுகிறார். ஆம்னிசியன்ஸ் ஆஃப் காட். அதாவது அன்புக்குரியவர்களே, நம் தேவனுடைய பார்வையில சகலமும் அவருக்கு சகலமும் தெரியும், சகலமும் அவருடைய பார்வையில வெளியரங்கமாக இருக்கிறது. சோ அதான் சொல்றார், தேவன் முழுவதுமாய் ஞானமாய் இருக்கிறார் என்று நம்ம சொல்ல முடியாது. எப்படி போன கிளாஸ் ஒருவேளை நீங்க நினைவு இருந்தா, தேவன் முழுவதும் வல்லமையாக மட்டுமே இருக்கிறார் என்று சொன்னா அது தவறான வாக்கியம். தேவன் எல்லாம் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று சொன்னால் அது சரியான வாக்கியம். அதே போல தேவன் முழுவதும் ஞானமாக இருக்கிறார் என்று நம்ம சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. தேவன் எல்லாவற்றையும் பற்றிய ஞானத்தை பெற்றிருக்கிறார். God has all knowledge அல்லது possesses all knowledge அப்படின்னு சொல்றது ரொம்ப சரியான விஷயம் அன்புக்குரியவர்கள். அதாவது ஒரு பையன் வளையம், அவர் உதாரணம் கொடுக்கிறார். ஒரு பையன் வளையமா இருக்கிறார் அப்படின்ற ஒரு வாக்கியத்துக்கும் ஒரு பையன் வளையத்தை வைத்திருக்கிறார்ங்கிற வாக்கியத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அது போலதான் நம் தேவன் ஞானமாய் இருக்கிறார் என்று சொல்வதை விட எல்லாவற்றையும் பற்றிய ஞானத்தை உடையவராய் இருக்கிறார் என்று சொல்றதுதான் சரியான வார்த்தை. So God is omniscient. அதாவது எல்லாமே அவருடைய பார்வைக்கு தெரியும், எதுவுமே அவருடைய பார்வைக்கு மறைவாக இருக்கிறது இல்லை, சகலமும் அவருக்கு வெளியரங்கமாயிருக்கு. நம் தேவன் அறியாத விஷயம் ஒன்று உண்டு இந்த யூனிவர்ஸ்ல அப்படின்னு எதையுமே கை நீட்டி நம்மால சொல்லிட முடியாது அன்புக்குரியவர்கள். சோ அப்ப சகலத்தையும் அறிகிற ஞானம் நம் தேவனிடம் இருக்கு என்று சொல்லும் போது இது எதை நிரூபிக்குது அப்படின்னா, he is a personal God. அதாவது தேவன் என்கிற ஒரு தனிப்பட்ட ஒருவர் இருக்கிறார் என்பது அது காமிக்குது. ஏன்னா எங்க ஒரு ஜீவி இருக்கோ இத வேற மாதிரி சொல்லலாம், எங்க அறிவு இருக்கோ அப்ப அந்த அறிவை உடைய ஒரு ஜீவி, ஒரு பீயிங் அங்க இருக்கணும். அது பேசிக்கான கான்செப்ட். அறிவு மட்டும் இருக்கு, அங்க ஜீவி இல்லை என்று நினைத்தோம் அப்படின்னா அது தவறு. அது நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த நாட் லாஜிக், அது யதார்த்தத்துக்கு ஒவ்வாதது. அப்போ நம் சர்வ வல்ல தேவன் சகலத்தையும் அறிகிற ஞானத்தை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா அவர் ஒரு பர்சனல் காட், அவர் ஒரு ஜீவி, அவர் ஒரு ஜீவிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன் என்பதற்கு இது ஒரு ஆதாரம். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஒரு பிளைண்ட் ஃபோர்ஸை தான் காடா நம்புறாங்க. பிளைண்ட் ஃபோர்ஸ்னா இயற்கை, இயற்கை என்கிற அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, அதுதான் காட் என்று நம்புகிறாங்க இல்லைங்களா? பட் தேவன் என்பவர் ஒரு பர்சனல் காடாகவே இருக்கிறார். இது போல இயற்கை என்கிற ஒரு தேவன் எல்லாம் கிடையாது. தேவன் ஒரு ஜீவிக்கிறவராக தனிப்பட்ட ஒருவராக இருக்கிறார் என்பதை இந்த விஷயம் நிரூபிக்குது. எந்த விஷயம்? அதாவது தேவன் சகலத்தையும் அறிந்தவர் அல்லது ஞானம் உடையவர் என்பது நிரூபிக்குது அன்புக்குரியவர்களே. இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி நம்ம கேட்கலாம்.
என்ன கேட்கலாம் அப்படின்னா, இப்ப தேவன் சகலத்தை அறிந்தவராக இருக்கிறாங்க என்று சொல்லும் போது, இப்ப மனுக்குலத்தை எடுத்துக்கலாம். மனுக்குலத்தை தேவன் படைக்கும் போது தேவ சாயலாக படைத்தார் இல்லைங்களா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26, 27 வாசிக்கும். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஓகே, அன்புக்குரியவர்களே பாருங்க, இப்ப இந்த மனுக்குலம் தேவ சாயலாக படைக்கப்பட்டாங்க. நம் தேவன் அவருடைய சாயலாகவே மனிதர்களை படைத்தார். நம்முடைய ஆதி பெற்றோர் ஆதாம் மற்றும் ஆதாம்ல இருந்து எடுக்கப்பட்ட ஏவாள் 2 பேருமே தேவன் உண்டாக்குனாங்க. சோ இப்ப இங்க பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இப்ப தேவன் சாயலாக மனுக்குல படைக்கப்பட்டாங்கன்னு சொல்லும் போது, இப்ப தேவன் சகலத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். அந்த நாலேஜ், அந்த விஸ்டம் அவருக்கு இருக்கு இல்லைங்களா? அதே போலதான் மனுக்குலத்துக்குள்ளே இருந்தது. மனுக்குலத்துக்குள்ளே அறிவு அல்லது அது இருந்தது என்றுதான் நம்ம அங்க பார்க்கிறோம் அன்புக்குரியவர்கள். சோ தேவனுடைய வார்த்தையை அவரு நிராகரிச்சார். யாரு? ஆதி மனிதன். அவருக்கு ஞானம் இருந்தது, அறிவு இருந்தது. அந்த அறிவை பயன்படுத்தி தனக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய கட்டளையை அவர் கடைபிடிச்சிருக்கலாம். ஆனா அந்த கட்டளையை கடைபிடிக்காம மறுத்தார், நிராகரித்தார். தன்னுடைய நிராகரிப்பின் மூலம் சில விஷயங்களை அவர் கற்றுக்கொள்ளக்கூடிய சூழலுக்கு வந்தார் அன்பானவர்களே. அப்பதான் தேவன் சொன்னாங்க, மனிதன் நன்மை தீமை அறியத்தக்கவனாக நம்மில் ஒருவனை போல் ஆனான். ஆதியாகமம் 3:22 நமக்கு ரொம்ப பரிச்சயமான வசனம், படிக்க வேண்டாம். அந்த வசனமே என்ன காமிக்குது? தேவன் மனிதன் பாவம் செய்ததுக்கு அப்புறம் சொல்ற ஒரு வார்த்தை, நன்மை தீமை அறியத்தக்கவனாக நம்மில் ஒருவனை போல் ஆனான். அப்போ தேவன் நன்மை என்ன தீமை என்ன என்பதை அறிகிறவராக இருக்கிறார் என்பது அந்த வார்த்தையிலே நமக்கு அங்க புலப்படுது. ஒருவேளை பாருங்களேன், நம்முடைய சிருஷ்டிகராகிய தேவன் சகலத்தையும் அறிந்தவர் அப்படின்ற ஒரு பாயிண்ட பார்த்துட்டு இருக்கோம். சகலமுங்கிறப்போ நன்மையும் அவருக்கு தெரியும், தீமையும் அவருக்கு தெரியும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஸ்டேட்மெண்ட். அவன் மனிதன் நன்மை தீமை அறியத்தக்கவனாக நம்மில் ஒருவனை போல் ஆனான்னு தேவன் எப்ப சொல்ல முடியும்? நம் தேவன் முதலாவது நன்மை என்ன தீமை என்ன என்று அறிந்தவராக இருக்கும் போதுதான் அப்படி சொல்ல முடியும். எனவே அவருக்கு அது தெரியும். இதர் அடிஷனலா என்ன சொல்றாருன்னா, அப்படி நன்மை தீமை அறியாத ஒருவர் நமக்கு தேவனா இருந்தால் நமக்கான இன்ஸ்ட்ரக்டரா அவர் இருக்க முடியாதுங்கிறார். நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு வழிகாட்டியா, நமக்கு ஆலோசனை தருகிற ஒருவரா, அந்த இன்ஸ்ட்ரக்டரா நம்முடைய தேவனால் நமக்கு இருக்க முடியாது. ஏன்னா அவருக்கு நன்மை தீமை பற்றி தெரியாது என்று எடுத்தோம் அன்புக்குரியவர்கள். மாறாக விஷயம் அப்படி இல்லை. அவர் இரண்டையும் அறிந்தவராக, சகலத்தையும் அறிந்தவராக இருக்கு. இந்த இடத்துல ஒரு நல்ல பாயிண்ட் சொல்றார். நமக்கு அது படிக்கும்போது புதிதாக தான் இருந்தது இந்த கட்டுரையில. தேவன் மனிதனை படைத்தப்போ இப்ப மனிதர்களாகிய நமக்கு முன்பாக which is right, which is wrong, சரி எது தவறு எது என்பதை வைத்திருக்கிறார் என்று சொல்றார். ஈவன் ஆதாமுக்கே சரி தவறு என்பதை பிரித்து பார்க்க தெரியுங்கிறார். அந்த பாயிண்ட் நமக்கு புதுசா இருந்தது. ஆடம் knew how to discriminate between right and wrong. ஆதாமால் நன்மை என்ன தீமை என்ன என்பதை பிரித்து பார்க்க அவருக்கு தெரியும். But his disobedience increased his knowledge of both good and evil. அப்ப அவருடைய கீழ்ப்படியாமை அவருக்கு என்ன கொண்டு வந்தது? இப்ப நம்ம நினைக்கலாம், அவர் கீழ்ப்படியாமைக்கு அப்புறம் தான் நன்மை என்ன தீமை என்னன்னு அவருக்கு தெரியணும். அவர் அந்த கீழ்ப்படியாமைக்கு ஆகிறதுக்கு முன்பே இது நன்மை இது தீமை பிரித்து பார்க்கிற அந்த அறிவு அவருக்கு இருந்தது. அப்ப பாவம் செய்தாரே, அதனால இப்ப அவருக்கு என்ன பலன் அப்படின்னா, அத சொல்றாரு, his disobedience increased his knowledge of both good and evil. ஏற்கனவே நன்மை என்ன தீமை என்னங்கிறத பத்தி அவருக்கு அது தெரியும், அதை பிரித்து பார்க்கிற அறிவு இருந்தது. அந்த அறிவை, நன்மை மற்றும் தீமை பற்றிய அறிவை அவருடைய கீழ்ப்படியாமையானது இப்பொழுது அதிகரிக்க செய்கின்றது என்று அவர் அங்க சொல்றாரு. அன்புக்குரியவர்கள் பாருங்க, இன்றைக்கு மனிதன் விழுந்து போயிருக்கிறதுனால cannot always determine between them. அவைகளை சரியா அவரால் என்ன பண்ண முடியலன்னா பிரித்து பார்க்க முடியல. எனவேதான் இடைப்பட்ட காலத்துல மாம்ச இஸ்ரேல் ஜனங்கள் வந்தாங்க.
தேவன் நியாயப்பிரமாணம் என்ற ஒன்றை அளித்தார். அப்படி ஒன்றை அளித்து மனிதனுக்கான அந்த அறிவு தந்தார். நன்மை தீமை பிரிச்சு பார்க்கிற அந்த அந்த விஷயத்த மனிதன் செய்வதற்கு நியாயப்பிரமாணம் அவருக்கு அசிஸ்ட் பண்ணுச்சு, மனிதனுக்கு உதவியது என்று பார்க்கிறோம். ஆனா ஆதாம் விஷயத்துல அப்படி இல்லை. ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டப்பவே நன்மை தீமை பிரிச்சு பார்க்கிற அறிவு அவருக்கு இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்கள். அப்போ நம்முடைய தேவன் சகலத்தையும் அறிந்த தேவன். நன்மை தீமை அவருக்கு நன்றாக தெரியும். ஆதாமுக்குள்ளேயும் அது இருந்தது. அந்த ஆம்னிஷியன்ஸ் அப்படிங்கிறது அது நம் தேவன் உடையவராக இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டுல நம்முடைய தேவன் பத்தி ஒரு நல்ல வசனம் சொல்றார். ஏசாயா 45:15. இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறீர். பாருங்க, இது ஒரு வித்தியாசமான வசனம். இஸ்ரேலின் தேவன் உங்களை நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா மறைத்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறீர். யாருக்கு? தேவன் இப்படி இருக்கிறதாக ஏசாயா தீர்க்கதரிசி அங்க தெரிவிக்கிறார். நம் பிதாவாகிய தேவன் தம்மை மறைத்து கொண்டிருக்கிறார். பட் டு ஹூம்? யாருக்கு என்ற ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னா முழு மனுக்குலத்திற்கு. பிரியமானவர்களே, முழு மனுக்குலத்தினுடைய கண்களுக்கு இன்றைக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தவில்லை, தம்மை மறைத்துதான் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தீமையின் அனுபவங்களுக்குள்ள மண்ணுக்குள்ளும் ஒரு ஒரு கஷ்டங்களுக்குள்ள போகும்போது அவரை பார்த்து கேட்கிறாங்க, எங்க இருக்கீங்க கேட்கிறாங்க இல்லைங்களா? தேவன் தம்மை மறைத்துதான் வைத்திருக்கிறார். ஆனா ஒரு வகுப்பாருக்கு மட்டும் தற்காலத்துல தேவன் தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். யாருடைய மனக்கண்கள் திறக்கப்படுகின்றதோ அவங்களால மட்டும்தான் தற்காலத்துல அவரை காண முடியும். அந்த ஒரு ஆச்சரியமான கிருபை தான் இன்றைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா மனுக்குலத்தோட நிலை இதான் நிரந்தரமான இல்ல. நிச்சயமாக நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே, கண்கள் யாவும் அவரை காணும் இல்லைங்க. அப்போ இது கர்த்தர் பத்தின வசனம் தான். பொதுவாக நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு மறைத்து கொண்டிருக்கிறவராக நம்முடைய தேவன் இருக்கிறாங்க. ஆனா இந்த நிலை நிரந்தரமா மனுக்குலத்துக்கு இருக்க போறது இல்ல. ஏற்ற வேலை வரும்போது, நம் தேவனுடைய மகிமையான ராஜ்யத்தின் காலம் வரும்போது எல்லாருடைய கண்களும் அவரை காணத்தான் போகும். அதாவது மனக்கண்கள். அதே போல பூமி அபகுக்கு 2:14 படிக்க வேண்டாம். சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கு. இப்ப மனுக்குலத்துக்கு இருக்கிறது ஒரு டெம்பரரி பிளைண்ட்னஸ், ஒரு தற்காலிகமான குருட்டுத்தன்மை. அந்த நிலை விரைவில் மாறும். அது வரைக்கும் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்ற மாதிரி நம் தேவன் உலகத்தின் கண்களுக்கு மறைந்துதான் இருக்கிறார். அவருடைய பெரிய கிருபை நமக்கு இருக்கிறதுனால இன்றைக்கே மனுக்குலத்துக்கு முன்னாடி அட்வான்ஸா முன்னர்கூட்டியே தற்காலத்திலேயே நம் பிதாவாகிய தேவனை மனக்கண்கள்ல காணக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் பெரியமானவர்கள். இது தேவனுடைய ஞானம் பற்றின ஒரு ஆராய்ச்சி. அதே போல சகோதரர் இன்னும் சில விஷயங்கள் அங்க தருகிறார். வாய்ப்புள்ளவங்க நீங்க அந்த கட்டுரையில தியானிக்கலாம். ஏன்னா நம்ம தனியாகவே ஒவ்வொரு குணாதிசயத்தையும் எடுத்து இன்னும் அடுத்தடுத்த வகுப்புகளை நம்ம தியானிக்க இருக்கிறோம். அப்போ இந்த ஞானம் பற்றியும் வல்லமை பற்றியும் இன்னும் சற்று விவரமா நம்ம பார்க்கலாம் அன்புக்குரியவர்களே. கடைசியா நம் தேவனுடைய அன்பு பத்தி பேசும்போது தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு தெளிவாகவே தந்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அதாவது வசனம் எப்படி சொல்லலைன்னா தேவன் ஞானமாகவே இருக்கிறார் என்றோ, தேவன் வல்லமையாகவே இருக்கிறார் என்றோ அப்படி இல்லாம தேவன் அன்பாக இருக்கிறார். காட் இஸ் லவ் என்றுதான் அந்த வசனங்கள் இருக்கு. அப்போ சகோதரர் இங்க சொல்றது என்னன்னா, தான் எவ்வாறு இருக்கிறேன், அதாவது தன்னை குறித்து நம் தேவன் அவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும் போது அதற்கு அவர் உதவிக்கு எடுத்துக்கொண்ட அல்லது அதற்கு அவர் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்ட குணாதிசயம் 4 குணாதிசயங்கள் அன்புதான். தெய்வீக தன்மைய ரெப்ரசன்ட் பண்றதுக்கு, குறித்து காண்பிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள குணாதிசயம் அன்பு எனும்போது பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு இந்த குணாதிசயம் தெய்வீக குணாதிசயங்கள்ல முக்கியத்துவம் பெற்றதாக இருக்குங்கிறத நம்ம இங்க புரிந்து கொள்ள முடியும். அதாவது all the power, all the justice, all the wisdom of God must be used
in accordance with his own character, which is love. எல்லா வல்லமையும், எல்லா நீதியும், எல்லா ஞானமும் அவருடைய சொந்த குணாதிசயத்திற்கு இசைவாகவே பயன்படுத்தப்படுகிறது. அந்த குணாதிசயம் எது என்றால் அன்பு என்று இங்க தருகிறார். பிரியமானவர்களே, இது அன்பு பத்தி நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம போன வகுப்புல நம்ம கொஞ்சம் கவர் பண்ண வேண்டிய விஷயங்கள். அதைத்தான் இப்ப நம்ம பார்த்தோம். அன்புக்குரியவர்களே, மற்றபடி இப்ப சற்று முன்பு தெரிவித்தது போல இந்த குணாதிசயங்களை தனித்தனியாக நம்ம எடுத்து நிச்சயமா வரக்கூடிய வகுப்புகளை ஆராய்ச்சி செய்ய இருக்கிறோம். அப்போ இதை பத்தி டீட்டெயிலா நம்ம தியானிக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மெயினான பகுதிக்கு நம்ம கடந்து வரோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்கிற பகுதி என்ன? போன வகுப்புல நம்ம பிதாவாகிய தேவன் குறித்த இந்த ஆராய்ச்சியில ஒரு அறிமுக வகுப்பு பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப இதுல இதனுடைய முதல் உட்பிரிவு நம் பிதாவாகிய தேவனுடைய பொதுவான தன்மைகள், குணாதிசயங்கள், மகத்துவங்கள் என்ற இந்த முதல் உட்பிரிவுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். இப்ப நம்ம எங்க இருந்து துவங்குகிறோம் இந்த உட்பிரிவு அப்படின்னா, அன்புக்குரியவர்களே, முதலாவது அந்த தேவன் என்கிற வார்த்தையில இருந்து, அந்த வார்த்தையின் ஆராய்ச்சியில இருந்து இந்த முதல் உட்பிரிவை நம்ம துவங்குகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்? தேவன் என்கிற அந்த வார்த்தை, அதை குறித்த சில ஆராய்ச்சிகள் நம்ம செய்ய இருக்கிறோம். பிரியமானவர்களே, இதை குறித்த விளக்கங்கள் ரெஃபரன்ஸ் நம்பர் 1410 14:10 நமக்கு இருக்கு. தமிழ்ல இருக்க வாய்ப்புகள் குறைவுதான். ஆங்கில வாய்ப்புள்ள சகோதர சகோதரிகள் நீங்க நிச்சயமா தியானித்து பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, இந்த பகுதியில சகோதரர் சொல்றது பொதுவாக பரிசுத்த வேதாகமத்துல நம்ம பார்க்கும்போது தமிழ்ல தேவன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஆங்கிலத்துல காட். மூல பாஷையில நம்ம போனோம். தமிழ்ல தேவன், ஆங்கிலத்துல காட். மூல பாஷையில போகும்போது என்ன மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு என்று கவனிச்சோம்னா, இந்த 14:10 1410 இந்த நம்பர்ல சகோதரர் தருகிற விளக்கம் ஒரு 4 எபிரேய வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. பழைய ஏற்பாட்டு பகுதியில ஒரு 4 எபிரேய வார்த்தைகள் பொதுவா தேவன் என்கிற வார்த்தைக்கு மூல பாஷையில பயன்படுத்தப்பட்டிருக்கு. அன்புக்குரியவர்கள், அந்த 4 எபிரேய வார்த்தைகள் என்ன என்று பார்க்கும்போது, முதலாவது ஏல், இஎல், ஏல். இரண்டாவது எபிரேய வார்த்தை ஏலா, இஎல் ஏஹெச், ஏலா. மூன்றாவது எபிரேய வார்த்தை ஏலோஹிம், இஎல்ஓ ஹெச்ஐஎம், எம், இஎல்ஓ ஹெச்ஐஎம், ஏலோஹிம். நான்காவது எபிரேய வார்த்தை எடோனாய், ஏடிஓஎன்ஏஐ, எடோனாய். சோ இந்த 4 எபிரேய வார்த்தைகள் ஏல், ஏலா, ஏலோஹிம், எடோனாய் என்கிற வார்த்தைகள் தான் பழைய ஏற்பாட்டுல மூல பாஷையில வந்திருக்கிற வார்த்தைகள். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் ஆங்கில வேதாகமத்துல வரும்போது காட் என்றும், தமிழ் வேதாகமத்துல வரும்போது தேவன் என்றும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிக்கு, இப்போ இந்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். பொதுவாக இந்த வார்த்தைகள் அர்த்தம் என்ன? ஏல் என்றாலோ, ஏலா என்றாலோ, ஏலோஹிம் என்றாலோ, எடோனாய் என்றாலோ என்ன அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் என்ன என்று பார்க்கும்போது, பொதுவாக இந்த வார்த்தைகள் என்ன அர்த்தத்தில் வருகிறது என்றால் மைட்டி ஆர் கிரேட், அதாவது வல்லமையுள்ளவர் அல்லது பெரியவர், இப்படி கூட சொல்லலாம். வல்லமையுள்ள, பெரிதான, மைட்டி ஆர் கிரேட் என்கிற அர்த்தம் தான் இந்த வார்த்தைகளுக்கு தரப்பட்டிருக்கு. அன்புக்குரியவர்களே, இது ஒரு ஜெனரல் நேம், இது ப்ராப்பர் நேம் கிடையாது. ஜெனரல் நேம். ஜெனரல் நேம்னா இது ஒரு பொதுவான வார்த்தை, பொதுவான பெயர். பொதுவான பெயர்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த வேதாகமத்துல இந்த வார்த்தைகள் யார் யாருக்கெல்லாம் தரப்பட்டு இருக்கு அப்படின்னா, ஒன்றுக்கும் மேற்பட்டவருக்கு தரப்பட்டு இருக்கு. அதனாலதான் அது பொதுவான பெயர். ஒரே ஒருத்தருக்கு தரப்பட்டிருந்தா அது ப்ராப்பர் நேம், அது அவருக்கு மட்டும்தான். ஜெனரல் நேம் அப்படிங்கிறப்போ ஒன்றுக்கும் மேற்பட்டவங்களுக்கு இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அன்புக்குரியவர்கள், நம்ம சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். தமிழ்ல தேவன் என்றும் ஆங்கிலத்துல காட் என்றும் வருகிற வார்த்தை மூல பாஷையில நம்ம போய் பார்க்கும்போது 4 விதமான எபிரேய வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த 4 எபிரேய வார்த்தைகளும் ஒருவருக்கு மட்டுமே தரப்படவில்லை,
ஒன்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. யார் யாருக்கு பிரதர் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா, அன்பானவர்களே, முதலாவது இந்த வார்த்தைகள் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அல்லது ப்ராப்பர்லி முதன்மையாக இது யாருக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது என்றால் ஹெவன்லி ஃபாதர். அவர் ஹெவன்லி ஃபாதர், நமது பிதாவாகிய தேவனுக்கு மட்டுமே இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஆனா இப்ப நம்ம பார்த்த மாதிரி அதோடு நில்லாமல் சில இடங்கள்ல இந்த வார்த்தைகள் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. மறுபடியும் சில இடங்கள்ல பரிசுத்த தூதர்களுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு படி கூட நம்ம போனோம்னா சில இடங்கள்ல மனிதர்களுக்கும் பயன்படுத்தப்பட்டது. இந்த ஏல், ஏலா, ஏலோஹீம், அடோனாய் என்கிற இந்த எபிரேய வார்த்தைகள் பிரியமானவர்களே முதன்மையாக பிதாவாகிய தேவனுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா அங்க மட்டும் இல்லாம சில இடங்கள்ல நமது இரட்சகருக்கும், சில இடங்கள்ல பரிசுத்த தூதர்களுக்கும், ஏன் சில இடங்கள்ல மனிதர்களுக்குமே இது பயன்படுத்தப்படுது. அன்பானவர்களே, சில எக்ஸாம்பிள்ஸ் இப்ப நம்ம பார்க்கலாம். முதலாவது இப்ப நம்ம பார்த்த விஷயங்களுக்கு சில உதாரணங்கள் நம்ம பார்க்கலாம். முதலாவது ஒரு வசனம் வாசிங்க. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். உபாகமம் 10:17. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாய் இருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. பாருங்க, இப்ப இந்த வசனத்துல நம்ம பாக்குறோம் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இங்க நிச்சயமா யாரைத்தான் குறிக்குது இந்த வார்த்தை? நம் பிதாவாகிய தேவன், அவரைத்தான் இங்க உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று வருது. இந்த இடத்துல ஏலோஹீம், மைட்டி ஆர் கிரேட் ஒன் என்ற அர்த்தத்துல அந்த வார்த்தை வந்திருக்கு. இங்க பிரதானமாக பிதாவாகிய தேவனையே அங்க குறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நமது சர்வ வல்லமையுள்ள தேவன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, தூதர்களுக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனம் படிக்கலாம். ஆதியாகமம் 32:24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி. அடுத்ததாக வசனம் 30 வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டான். பாருங்க, இது நமக்கு பரிச்சயமான ஒரு சம்பவம் தான். யாக்கோபு முற்பிதா ஒரு தூதனோட அங்க போராடுகிறார். அந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் சொல்ற வார்த்தை, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். ஆக்சுவலா அங்க தேவன் வார்த்தை தான் வருது. மூல பாஷையில அங்க ஏலோஹீம் என்ற வார்த்தை தான் வருது. ஆக்சுவலா அவர் தூதனை தேவனை பார்க்கல. அவர் பார்த்ததும் அவர் போராடுனதும் ஒரு தூதன் கூட தான். அன்பானவர்களே, அப்ப இந்த இடத்துல அவர் தேவன் என்று சொல்வது அவர் பார்த்த தூதனை தான் குறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இந்த இடத்துல தூதர்களுக்கு கூட இந்த வார்த்தை வந்திருக்கு. ஏலோஹீம், தேவன் என்கிற வார்த்தை வந்திருக்கு. ஆங்கிலத்துல காட். நியாயாதிபதிகள், தூதர்களுக்கு தேவன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்க இன்னொரு இடம் நம்ம பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 21-22. பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுக்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். அன்பானவர்களே, பாருங்க, இங்கேயும் கூட சிம்சோனுடைய அப்பா, சிம்சோன் முற்பிதாவினுடைய அப்பா மனோவா, அவர் கர்த்தருடைய தூதன் அவருக்கு தரிசனமாகிறார். அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தன் மனைவி கிட்ட அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நாம் தேவனை கண்டோம். இங்கேயும் ஏலோஹீம், ஆங்கிலத்துல காட், தமிழ்ல தேவன். ஆனா இந்த வார்த்தைகள் கூட இங்க பிதாவாகிய தேவனை குறிக்காது. இது அந்த இடத்துல மனோவா பார்த்த கர்த்தருடைய தூதனானவரையே குறிக்கும் என்று பார்க்கிறோம். சோ இது பாருங்க, அப்ப இந்த இடத்துல எல்லாம் ஆதியாகமத்திலே சரி, நியாயாதிபதிகள் புஸ்தகத்திலே சரி, அங்க தேவன் அல்லது ஏலோஹீம் என்கிற வார்த்தைகள் பரிசுத்த தூதர்களுக்கு அங்க அளிக்கப்படுது. நெக்ஸ்ட் இப்ப சில விஷயங்களுக்கு வரலாம். மனிதர்களுக்கு கூட இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதுக்கான சில உதாரணங்கள் பார்க்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 16:13. எரேமியா 16:13. ஆதலால்
உங்களை இந்த தேசத்திலிருந்து நீங்களும் உங்கள் பிதாக்களும் அறியாத தேசத்திற்கு துரத்தி விடுவேன். அங்கே இரவும் பகலும் அந்நிய தேவர்களை சேவிப்பீர்கள். அங்கே நான் உங்களுக்கு தயை செய்வதில்லை. பாருங்க, இங்க தேவன் சொல்றாங்க மாம்சிக இஸ்ரேல் ஜனங்களை, நீங்க உங்களை இந்த தேசத்துல இருந்து நான் துரத்தி விடுவேன், நீங்க புறஜாதி தேசங்களுக்கு போயிருவீங்க, அங்க நீங்க அந்நிய தேவர்களை சேவிப்பீர்கள். அங்க அந்நிய தேவர்கள், ஆங்கிலத்திலேயே மூல பாஷையில எலோஹிம். இங்க தேவர்கள்ங்கிறது ஆக்சுவலா நம்ம விக்கிரக ஆராதனை பத்தி நம்ம நினைச்சிடக்கூடாது. அந்த வார்த்தை, அந்த அந்நிய தேவர்களை சேவிப்பீர்கள், அவங்க யாருன்னா புறஜாதி தேசங்களுடைய ராஜாக்கள் அல்லது கவர்னர்ஸ், அதிகாரிகள், ஆளுநர்கள். இஸ்ரேல் ஜனங்கள் வேற தேசங்களுக்கு போயிட்டு அங்க யாரதான் சேவிக்க வேண்டியிருக்கும்? அந்த நாட்டு ராஜாக்கள், அந்த நாட்டு ஆளுநர்களை தான் சேவிக்க வேண்டியிருக்கும். கிங்ஸ் ஆர் கவர்னர்ஸ். அவங்கள பத்தி இந்த வசனம் சொல்லும் போது அந்நிய தேவர்கள். இப்ப அந்த புறஜாதி தேசங்களுடைய ராஜாக்களும் அதிகாரிகளும் காமன் மேன் இல்லைங்க, மனிதர்கள். சோ மனிதர்களுக்கு இங்க இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. நமக்கு பரிச்சயமான இன்னொரு வசனம் யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1 வசனம். கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். உன் சகோதரனாகிய ஆரோன் உன் தீர்க்கதரிசியாய் இருப்பான். பாத்தீங்களா, மோசையை பத்தி சொல்லும் போது, பார், நான் உன்னை பார்வோனுக்கு என்ன ஆக்கியிருக்கேன்? தேவன் ஆக்கியிருக்கேன். இப்ப ஏன் மனிதர்களுக்கு இந்த வார்த்தை தரப்படுதுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஏன் தேவன் என்கிற வார்த்தை புறஜாதி ராஜாக்களுக்கு கூட தரப்பட்டு இருக்கு, இங்க மோசைக்கு கூட சொல்லப்படுதுன்னா அந்த வார்த்தையோட பொருள் அதைதான் நம்ம இங்க கவனிக்கணும். ஏலோஹிம், ஏல் அல்லது ஏலா அல்லது எடோனாய், இந்த எபிரேய வார்த்தைகளுடைய அர்த்தம் என்ன? அந்த மைட்டி அல்லது கிரேட், வல்லமையுள்ள அல்லது பெரிய. அப்ப இங்க சொல்லப்பட்ட ராஜாக்கள், அதிகாரிகள், இவங்க எல்லாமே எப்படிப்பட்டவங்க? வல்லமை உள்ளவர்கள். சாதாரண மனிதர்களை விட ரேங்க்ல கொஞ்சம் உயர்ந்தவங்களா இருக்கிறாங்க, நிலையில ஸ்தானத்துல கொஞ்சம் உயர்ந்தவங்களா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட அத்தாரிட்டி இருக்கு, அதிகாரம் இருக்கு, வல்லமை இருக்கு, ஜனங்களுக்குள்ள பெரியவர்களா இருக்கிறாங்க. அந்த கோணத்துல இவங்களுக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கு தமிழ்ல. ஆனா அது தேவன் என்று வரும்போது நமக்கு சம்டைம்ஸ் அது கன்ஃபியூஷன் ஆகும், குழப்பமாகும். அன்புக்குரியவர்களே, மூல பாஷை வார்த்தை அர்த்தம் அதான். அதேதான் இங்கேயும் குழப்பம். மோசையை பார்வோனுக்கு தேவனாக்கினேன் என்று ஏன் தேவன் சொல்றாங்கன்னா, பார்வோனை விட அங்க அடுத்தடுத்து நடக்க போற நிகழ்வுகள்ல வல்லமை, அதிகாரமா அதிகமா யாருக்குதான் இருக்க போகுது? மோசே முற்பிதாவிற்கு. எனவேதான் தேவன் மோசையை பார்த்து அப்படி சொல்றாங்க, நான் உன்னை பார்வோனுக்கு தேவனாக்கினேன் என்று. அன்புக்குரியவர்களே, இன்னும் நிறைய வசனம் இருக்கு, நீங்க நோட் பண்ணிக்கலாம், படிக்க வேண்டாம். இஸ்ரேல் ஜனங்களுடைய நியாயாதிபதிகள் பத்தி சொல்லும் போது கூட ஏலோஹிம் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதாவது தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. எங்கன்னா யாத்திராகமம் 21:6, 22ஆம் அதிகாரம் 8வது வசனம், 9வது வசனம், அப்புறம் 28வது வசனம், இதுல எல்லாம் அங்க வருகிறத நம்ம பாக்குறோம். அதே போல யாத்திராகமம் 12:12 நம்ம பார்த்துட்டோம்னா எகிப்தினுடைய பிரின்சஸ், இளவரசர்கள் கூட அங்க ஏலோஹிம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு, காட்ஸ் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அன்புக்குரியவர்களே, சோ இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் நோட் பண்ணிக்கலாம். நீங்க வேணா யாத்திராகமம் 12:12 மட்டும் படிங்க. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் எகிப்து தேசத்தில் உள்ள மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் மட்டும் முதற் பேராய் இருக்கிறவைகளை எல்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்களின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். பாருங்க, அங்க எகிப்து தேவர்கள் வருது. ஆக்சுவலா அது பிரின்சஸ், எகிப்தினுடைய இளவரசர்கள், அந்த தலைச்சன் பிள்ளைகள். அது பிரதர் சி மார்ஜின்கிறார் கட்டுரையில. மார்ஜின் நீங்க பாருங்க, மேபி ஆங்கில வெர்ஷன்ஸோட மார்ஜின்ஸ் நம்ம அடிக்குறிப்பு இருக்கும் இல்லைங்களா, அதை கவனிச்சோன்னா நமக்கு தெரியும். ஸோ எங்கே கூட அன்புக்குரியவர்களே, அங்க மனிதர்கள் தான். அந்த எகிப்து தேசத்தோட இளவரசர்கள், அவங்க அந்த ராத்திரியில சங்காரம் பண்ணப்பட போறாங்க, தலைச்சன் சங்கார வாதையில. அதைத்தான் அங்க வசனம் சொல்லும் போது எகிப்து தேவர்கள் மேல், தேவர்கள் இல்லாத ஆக்சுவலா அந்த மனிதர்கள் அவங்களுக்கு, ஆனா அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஏலோஹிம்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதனால தேவர்கள் என்று மொழிபெயர்ப்பாயிருக்கு. அன்புக்குரியவர்கள், இப்படியாக இவ்வளவு நேரம் நம்ம என்ன பார்க்கிறோம்? தேவன் என்கிற வார்த்தை பரிசுத்த வேதாகமத்துல பயன்படுத்தப்பட்டு இருக்கிற விதம். எபிரேய பாஷையில, மூல பாஷையில போயிட்டோம்னா 4 எபிரேய வார்த்தைகள் அங்க வருது. இந்த எபிரேய வார்த்தைகளுடைய பொருள் வல்லமையுள்ள அல்லது பெரிதான, மைட்டி ஆர் கிரேட். இந்த அர்த்தத்தின்படிதான் அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு வேதாகமத்துல. அதனாலதான் முதன்மையாக இந்த வார்த்தை பிதாவாகிய தேவனுக்கு அங்க வருகிறது. பட் அதோடு மட்டும் இல்லாம
சில நேரங்கள்ல நமது கர்த்தருக்கும், சில நேரங்கள்ல பரிசுத்த தூதர்களுக்கும் கூட. ஏன்னா மனிதர்களோட ஒப்பிடும்போது பரிசுத்த தூதர்கள் வல்லமை உள்ளவர்கள். அதனாலதான் யாக்கோபு சொல்றார், நான் தேவனை கண்டேன். ஆக்சுவலா அவர் ஏலோகியும் பயன்படுத்துறார். அப்படின்னா நான் வல்லமை உள்ளவரை கண்டேன் அப்படின்னு இருக்கணும் அந்த வசனம். ஆனா அது பொதுவா தேவன் என்று மொழிபெயர்ப்பு ஆயிருக்கிறதுனால அந்த இடத்துல அப்படியே போட்டிருக்காங்க. சோ அப்ப பரிசுத்த தூதர்களுக்கும் அங்க வருது, மனிதர்களுக்கும் அங்க வருது. ராஜாக்களோ ஆளுநர்களோ எடுத்துட்டோம்னா மனிதர்கள்ல வல்லமையுள்ளவர்கள், அவங்க பெரியவங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு அந்த வார்த்தையானது பயன்படுத்தப்பட்டது. அன்புக்குரியவர்களே, சில இடங்கள்ல நீங்க கவனிச்சீங்கன்னா பரிசுத்த வேதாகமத்துல, குறிப்பா பழைய ஏற்பாட்டு பகுதியில சில இடங்கள்ல நம்ம கவனித்தோம் என்றால், அன்பானவர்களே, ஒரே வசனத்திலேயே தேவன் பத்தியும் வந்திருக்கும் வார்த்தை, மற்றவங்க பத்தியும் வந்திருக்கும் வார்த்தை. ரெண்டு பேருக்குமே அந்த ஏலோகிம்ன்ற வேர்டு யூஸ் ஆயிருக்கும், பயன்படுத்தப்பட்டு இருக்கும். பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு வசனம் நீங்க படிக்கலாம். சங்கீதம் 82 வசனம் 6. சங்கீதம் 82 வசனம் 6 வாசிக்கலாம். ஆனா அது இல்லாம நீங்கள் இன்னொரு தேவர்கள் வசனம் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். பாருங்க, இங்க நீங்க தேவர்கள் என்றும் ஏலோகியும், ஆக்சுவலா இது சபை குறிக்கிற வார்த்தை. நான் அதே சங்கீதத்துல ஒரு நிமிடம், முதல் வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். பாருங்க, இந்த ஒரு வசனத்துல பாத்தீங்கன்னா தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். இங்க தேவன் ஏலோகிம் மூல பாஷையில. ஆனா இந்த இடத்துல ஏலோகிம் யாரைத்தான் குறிக்கும்? பிதாவாகிய தேவனைத்தான் குறிக்கும். ஏன்னா அந்த வார்த்தை அவரையே குறிக்கிறது. தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். தேவர்கள் ஆங்கிலத்துல காட்ஸ், மூல பாஷையில ஏலோஹிம்ஸ். இந்த வார்த்தை யாரு? சபை, கர்த்தருடைய சபை வகுப்பார். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார்னு வரும்போது அதுவும் ஏலோகிம் தான். தேவர்களின் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறாருங்கிறப்ப அதுவும் ஏலோகிம் தான். பாருங்க, இப்ப ஒரே வசனம் 2 முறை ஏலோகிம் வந்திருக்கு. ஆனா ரெண்டு வார்த்தையுமே வெவ்வேறு இருவரை குறிக்குது. முதல்ல வர்ற ஏலோகிம் பிதாவாகிய தேவனையும், அடுத்து வர்ற ஏலோகிம்ங்கிறது சபை வகுப்பாரையும், திருச்சபை வகுப்பாரையும் அது குறிக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானது, இப்ப கண்டிப்பா நமக்கு ஒரு குழப்பம் இருக்கும். என்ன குழப்பம் அப்படின்னா, பரிசுத்த வேதாகமத்துல தேவன் என்கிற வார்த்தை அப்ப முதல்ல யாருக்குதான் பொருந்தும்? இப்படி பரவலான அர்த்தத்துல ஒரு முறையில பயன்படுத்தப்பட்டிருக்கும் போது உண்மையிலே தேவன் என்கிற வார்த்தை நம்ம யார் எப்படி பயன்படுத்துறது, அல்லது யாரை குறிக்கும் அப்படின்னா, அன்புக்குரியவர்களே, நிச்சயமா நமக்கு சந்தேகம் வேண்டாம். ஏன் சந்தேகம் வேண்டாம் அப்படின்னா, அப்போஸ்தலன் பவுல் இதற்கான விடைய அழகா தந்துடுறார். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். வானத்திலேயும் பூமியிலேயும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. அப்ப அன்புக்குரியவர்களே, கிட்டத்தட்ட நமக்கு இப்போ கிளியர் ஆயிருக்கும். அன்பானவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில தேவன் என்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போது, அல்லது காட் என்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போது, முதன்மையாக அது யாரையே குறிக்கிறது? பரிசுத்த வேதாகமத்திலும் சரி என்றால் அவர் ஃபாதர், அதாவது நம்முடைய பிதாவாகிய தேவனையே அது குறிக்க. பாருங்க, அதான் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் அநேகர் உண்டு. இப்ப நம்ம பார்த்தோம், தேவன் என்கிற வார்த்தை மைட்டி, வல்லமையுள்ளவர் என்கிற அர்த்தத்துல அநேகருக்கு தரப்படுது. அநேகர் இருக்கிறாங்க, பூமியிலேயும் தேவர்கள் என்று அழைக்கப்படுகிறவங்க இருக்கிறாங்க. அன்பானவர்களே, அதாவது வல்லமையுள்ளவர்கள், பரிசுத்த தூதர்களும் அவ்வாறு அழைக்கப்படுகிறாங்க. நமது கர்த்தருக்கும் அந்த வார்த்தை, அந்த பதம் தரப்பட்டிருக்கு என்று சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்றார், ஆயினும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு எனும் போது, தேவன் என்று நம்ம நினைக்கும் போதெல்லாம், தேவன் என்று நம்ம அழைக்கும் போதெல்லாம், தேவன் என்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் போதெல்லாம் முதன்மையாக
அது யாரையே குறிக்கிறது, யாருக்காகவே நம்ம பயன்படுத்துகிறோம், பயன்படுத்த வேண்டும் என்றால் நம் பிதாவாகிய தேவன். அன்புக்குரியவர்களே, அழகா கட்டுரையில சொல்றார், த ஃபாதர் இஸ் த மைட்டி ஒன் ஓவர் ஆல் அதர் மைட்டி ஒன்ஸ். அதாவது அதான் இங்க பாக்குற மாதிரி ஏலோஹிம்ஸுக்கெல்லாம் மேல இருக்கிற ஏலோஹிம், தேவர்களுக்கெல்லாம் மேல இருக்கிற தேவன். அல்லது இப்ப நம்ம பாக்குறோமே பரிசுத்த தூதர்கள், மனிதர்கள், இவங்களெல்லாம் வல்லமையுள்ளவர்கள் இருக்கிறாங்கன்னா, இந்த வல்லமையுள்ளவர்களுக்கெல்லாம் மேல பெரிதான வல்லமையுள்ளவர் என்கிற அர்த்தத்துல இந்த ஏலோஹிம் அல்லது இந்த வல்லமையுள்ளவர் என்கிற வார்த்தை அது நமது சர்வ வல்ல பிதாவாகிய தேவனுக்கே முதலாவது பொருந்தும். எனவே நாம் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறது சரிதான். என்ன அர்த்தத்துல பயன்படுத்துறோம்? எப்போலாம் தேவன் என்ற வார்த்தையை சொல்றோமோ நம்ம வேற யாரையுமே அந்த வார்த்தையை குறித்து பயன்படுத்துறது இல்லை. அது நம் பிதாவாகிய தேவனை குறித்து மட்டும்தான் பயன்படுத்துறோம். அது சரியானது. இது பிரதானமாக இந்த வார்த்தை ஏன்னா வல்லமையுள்ளவர்ன்றது அதனுடைய அர்த்தம். ஆனா எப்போ நம்ம தேவன் பத்தி நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம், வல்லமையுள்ளவர்களுக்கெல்லாம் மேலான வல்லமையுள்ளவர் என்கிற அர்த்தத்துல அது அங்க வருகிறதாக இருக்கு. பிரியமான சகோதர சகோதரிகள், அதனாலதான் மோசே சொன்னாங்க, முற்பிதாவாகிய மோசே பழைய ஏற்பாட்டுல உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம், இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். பாருங்க அழகா சொல்றாரு இல்லைங்களா? இஸ்ரேலே கேள், நமது தேவனாகிய அங்க பிதாவாகிய தேவனுடைய நாமம் அங்க வருது. நமது தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்ப எப்பெல்லாம் நம்ம இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம், நம்முடைய ஒரே தேவன், ஒன்றான மெய் தேவன், நம்முடைய பிதாவாகிய தேவனையே அந்த வார்த்தை குறிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். பெரியமான சகோதர சகோதரிகளே, ஆனால் இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த விளக்கம் என்பது எதை புரிந்து கொள்வதற்காகனா, நாம தேவன் என்று உச்சரிக்கும் போதெல்லாம் அது நமது சிருஷ்டிகரைத்தான் குறிக்கிறது என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் இதையும் தாண்டி பரிசுத்த வேதாகமத்துல சில விதங்கள்ல இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு என்பதிலையும் நம்ம தெளிவாக இருக்கும். அன்பானவர்களே, அதுக்கு தான் இதை நம்ம பார்த்தோம். அடுத்த விஷயம் வரலாம். தேவன் என்கிற வார்த்தை அது பற்றின ஒரு ஆராய்ச்சி, பரிசுத்த வேதாகமத்துல அது பயன்படுத்தப்பட்ட விதம் நம்ம பார்த்தோம். பெரியமானவர்களே, அடுத்த காரியத்துக்கு வரலாம். நமது பிதாவாகிய தேவன் பற்றின காரியங்கள்ல நம் தேவனுடைய மகா பரிசுத்தமான நாமம், த மோஸ்ட் ஹோலி நேம், நம் பிதாவாகிய தேவனுடைய மகா பரிசுத்தமான நாமம் ஜெகோவா இல்லைங்களா? யெகோவா தேவன். இது இப்ப நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு ஜெனரல் நேம் இல்லை. தேவன் ஏலோகிம்ன்ற வார்த்தை பொதுவானது. ஆனா அது மாதிரி இப்ப தேவனுடைய நாமம் பொதுவானது நம்ம சொல்ல முடியுமா? காட்ன்ற வார்த்தை மாதிரினா கிடையாது. அன்புக்குரியவர்களே, இது ப்ராப்பர் நேம். இது ஒருவருக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய நாமம். டிஸ்டிங்டிவ் பர்சனல் நேம் ஆஃப் த அல்மைட்டி ஃபாதர். சர்வ வல்ல நம் பிதாவிற்கு மட்டுமே உரிய மிக உயர்ந்த மிக கனம் பொருந்திய அவருடைய தனிப்பட்ட நாமம், பர்சனல் நேம். இதே கட்டுரையிலே சகோதரர் இந்த வார்த்தைகளை கொடுக்கிறார். அண்ட் இஸ் நெவர் அப்ளைட் டு எனி அதர் பீயிங். இந்த நாமத்தை வேற எந்த ஜீவிக்கும் நாம் பொருத்த முடியாது. ஈவன் அது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பொருத்த முடியாது என்று பார்க்கும். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, இட் ஷுட் நாட் பி டிரான்ஸ்லேட்டட் அப்படிங்கிறார். தேவனுடைய நாமத்தை நம்ம அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, மொழிபெயர்க்க முடியாது என்று நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, பொதுவாக நம்ம அடிப்படை வகுப்புகளே கேட்கிற விஷயம் தான். நம்முடைய பொதுவான வேதாகம பதிப்புகள்ல கர்த்தர் என்று மொழிபெயர்க்கப்பட்டுட்டதுனால இந்த நாமம் மறைந்து போயிருக்கு. நம்முடைய வேதாகமங்கள்ல மறைந்து போயிருக்கு. அன்புக்குரியவர்களே, ஆனால் நம்ம பார்க்கிற மாதிரி இது பிதாவாகிய தேவன் அவருக்கு மட்டுமே உரிய நாமம். இந்த கட்டுரையில சகோதரர் அழகா சொல்றார், some erroneously suppose that the name Jehovah applies also to Christ. தேவனுடைய நாமம் கிறிஸ்துவுக்கு பொருந்தும் என்று சிலர் தவறாக நினைக்கிறாங்க, கருதுகிறாங்க. அதனால சில வசனங்களை நம்ம இங்க தெரிவிக்க வேண்டியிருக்கு, காண்பிக்கிறோம்னு சொல்லி சகோதரர் சில வசனங்கள் காமிக்கிறார். எதுக்காக? இந்த மகா பரிசுத்தமான நாமம் நம் தேவனுக்கு மட்டுமே உரியது என்பதற்கு ஆதாரமாக சில வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 42:8 வாசிக்கலாம். நான் கர்த்தர், இது என் நாமம்,
என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். பாருங்க, இங்க நான் கர்த்தர், அந்த இடத்துல நம் தேவனுடைய நாமம் வருது. அங்க நம் தேவன் எப்படி சொல்றாங்க இல்லைங்களா? என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். தேவனுடைய மகிமை அவருக்கு மட்டுமே உரித்தானது. அவருடைய மகிமையுள்ள நாமமும் அவருக்கு மட்டுமே உரித்தானது. அது வேற யாருக்குமே தரப்படுவது கிடையாது. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். சர்வ வல்லமையுள்ள தேவன் எனும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அன்புக்குரியவர்களே, அங்க மோசே முற்பிதா கிட்ட நம் தேவன் பேசுற ஒரு வசனம் தான் இது. அந்த இடத்துல நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்களுக்கு நான் அறியப்பட்டேன் என்று கர்த்தர் சொல்றாங்க, நம் தேவன் சொல்றாங்க. அங்க சர்வ வல்லமையுள்ள தேவன்கிறது தான் அங்க மூல பாஷையில எல் ஷடாய். நம்ம அறிந்திருப்போம். எல் ஷடாய் என்றால் காட் அல்மைட்டி, சர்வ வல்லமையுள்ள தேவன். சோ அது ஒரு விஷயம். அதே போல சங்கீதம் 83:18. அவர்கள் என்றென்றைக்கும் வெட்கி கலங்கி நாணமடைந்து அழிந்து போவார்களாக. சிஸ்டர், சங்கீதம் 83:18. ஒருவேளை தமிழ்ல கொஞ்சம் முன்ன பின்ன வரும். 17. யெகோவா எனும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி. ஓகே, இங்க மொழிபெயர்ப்பு சற்று மாறுபடுது. கரெக்டு தான். பட் இது அதாவது யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே அப்படின்னு வருது. இதே நீங்க இந்த வசனத்தை ஆங்கிலத்துல படிச்சீங்கன்னா எப்படி இருக்குன்னா, that men may know that thou whose name alone is Jehovah. அப்படின்னா அது ஒருவேளை தமிழ்ல அப்படியே வந்தா எப்படி இருக்கணும்னா, யார் ஒருவருடைய நாமம் மட்டுமே யெகோவா அப்படி வரணும். அப்படின்னா இந்த நாமம் தங்களுக்கு மட்டுமே உரியது அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஆங்கிலத்துல. அந்த ஒருவரே அப்படிங்கிறது ஒருவேளை வேற மாதிரி சொன்னோம்னா, தேவரீர் ஒருவருக்கே அந்த நாமம் உரியது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அன்புக்குரியவர்கள், மொழிபெயர்ப்பு வந்து சாதாரணமான விஷயமே கிடையாது. முடிந்த அளவு சிறப்பா மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. இருந்தாலும் ஆங்கிலத்துல இது போன்ற சில மாற்றங்களை வந்து தவிர்க்க முடியாதுதான் அன்புக்குரியவர்கள். ஆக இந்த வசனங்கள் எல்லாம் எதற்காக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, பிதாவாகிய தேவனுடைய நாமம் அது அவர் ஒருவருக்கு மட்டுமே உரிய நாமம் என்பதற்கு இந்த வசனங்கள் சான்றுகளா இருக்கு. ஈவன் நம்ம பார்த்த மாதிரி இந்த நாமத்தை நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கூட பொருத்த முடியாது. இது 14:10 சகோதரர் சொல்லியிருக்க விஷயங்கள். இப்ப இது ரிலேட்டடான ஒரு சின்ன கொஸ்டின் ஆன்சர் மட்டும் நம்ம பார்த்து பாடத்தை இன்றைய பாகத்தை நிறைவு செய்யலாம். அன்புக்குரியவர்கள், என்ன கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னா, இப்ப இது தொடர்பாக ரீஃபரன்ஸ் நம்பர் 379 379 சகோதரர்கிட்ட ஒருவர் கேள்வி கேட்கிறார். அந்த கேள்விக்கு சகோதரர் அளித்த பதில் தான் நம்ம பார்க்கிறோம். அதாவது சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அல்லது எனக்கு நான் கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கேன்னா, இந்த எபிரேய பதமாகிய அந்த பிதாவாகிய தேவனுடைய நாமம் வந்து பிதாவாகிய தேவனுக்கு மட்டுமே உரியதுன்னா நிரூபிக்க முடியாது, இது கிறிஸ்துவுக்கு பொருந்தும் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கேன். கேன் யூ கிவ் எ சாட்டிஸ்ஃபேக்டரி ஆன்சர் டு தி ஸ்டேட்மெண்ட்? இந்த இப்படி எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு அல்லது இப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த கூற்றுக்கு ஒரு திருப்திகரமான பதில் உங்களால தர முடியுமா அப்படின்னு கேட்கப்படும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, பிதாவாகிய தேவனுடைய நாமம் கிறிஸ்துவுக்கும் பொருந்தும்னு சிலர் சொல்றாங்களே, அது உண்மையா அல்லது உண்மை இல்லையா? ரெண்டுல எதுவா இருந்தாலும் அதுக்கான ஒரு ஆதாரத்தோட ஒரு திருப்தியான ஒரு பதிலை நீங்க தர முடியுமா? இது புதர் கிட்ட கேட்கிறாங்க. புதர் வந்து பதில்கள் அங்க விளக்குறார். கிட்டத்தட்ட பதில்களை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வசனங்கள் விளக்கங்கள் எல்லாமே வந்துருது. அதாவது அந்த ஏலோஹீம் அது போன்ற பொதுவான நாமங்கள் அங்க பிதாவாகிய தேவனுக்கும் இருக்கு, கர்த்தருக்கும் இருக்கு, பரிசுத்த தூதர்களுக்கும் இருக்கு, மனிதர்களுக்கும் இருக்கு. ஆனா தேவனுடைய நாமம் வந்து இது மாதிரி பொதுவா எல்லாருக்கெல்லாம் கிடையாது, அல்லது இது கிறிஸ்துவுக்கும் பொருந்தும் அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது. இது வந்து ஒன்லி நமது பிதாவாகிய தேவனுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம வாசித்த வசனங்களை சகோதரர் வந்து காண்பிக்கிறார்.
இந்த மாதிரி குழப்பங்கள் ஏன் வருது அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல நம் தேவன் தன்னை இரட்சகர் என்று அழைக்கிறாங்க. அதே போல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இரட்சகர் என்று சொல்லப்படுகிறார். சோ இது போன்ற வார்த்தைகள் பொதுவாக பகிரப்படுகிறது. யார் இருவருக்குள்ள? நம் பிதாவாகிய தேவனுக்கும் நமது கர்த்தருக்கும். இவங்க இருவருக்குள்ளேயும் இது போன்ற சில பொதுவான வார்த்தைகள் ஷேர் ஆகுது, பகிரப்படுகிறது. அதனாலதான் இந்த குழப்பம் வருது என்று பிரதர் ஒரு பாயிண்ட் சொல்றார். அந்த வசனங்கள் வேணா நீங்க பாத்தீங்கன்னா, ஏசாயா 43:3. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். பாருங்க, இங்கே நம் தேவன் சொல்றாங்க, நான் உன் இரட்சகராகிய கர்த்தர். அந்த சேவியர் அல்லது இரட்சகர் என்கிற நாமம் நம் தேவன் தமக்கே பயன்படுத்துறாங்க. ஏன் காரணம்? நமக்கு எளிமையான காரணம். அன்பானவர்களே, மனுக்குலத்துக்கான இரட்சகர் பிதாவாகிய தேவன் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அதாவது மனுக்குலத்திற்கு ஒரு ரட்சிப்பின் திட்டம் ஏற்படுத்தின வகையில மனுக்குலத்துக்காக ஒரு இரட்சகரை கிறிஸ்து என்கிற ஒருவர் மூலமா தந்த வகையில தேவன் நமக்கு இரட்சகரா இருக்கிறாங்க. அதனால அந்த வார்த்தை அவருக்கு 100% பொருந்து என்பதுல சந்தேகம் இல்லை. நமது கர்த்தர் பத்தி சொல்லும் போது பாருங்க, இப்ப ஓசியா 13:4 நீங்க வாசிக்கலாம். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன். ஆகையால் நீ என்னை அன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம். என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. அன்புக்குரியவர்களே, சோ அது நம்ம பாக்குறோம். இதுவும் நமது தேவன் பற்றின விஷயம் தான். கர்த்தருக்கும் இரட்சகர் என்ற வார்த்தை இருக்கு. ஏன்னா he was the willing agent for the accomplishment of God's plans. தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுகிற விஷயத்துல மனப்பூர்வமா வந்து அவருடைய பிரதிநிதி கர்த்தர் தான். அந்த வகையில இரட்சகர் என்கிற வார்த்தை அவருக்கு பொருந்தும். சோ இது அடிப்படை வகுப்புலயே நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? ஆக அன்புக்குரியவர்களே, இது போன்ற வார்த்தைகள் சில பொதுவா பயன்படுத்தப்படுகிறதுனாலதான் சிலர் என்ன நினைச்சிடுறாங்க, பிதாவாகிய தேவனுடைய நாமமும் கூட இரட்சகருக்கு பொருந்தும், அவருக்கு பயன்படுத்த முடியும். நெவர், ஒரு போது கிடையாது. சர்வ வல்ல தேவனுடைய மகா பரிசுத்த நாமம் அவர் ஒருவருக்கு மட்டுமே. அதனாலதான் அந்த சங்கீதம் 83:18 ஆங்கிலத்துல நம்ம பார்ப்போம். அலோன், அவர் ஒருவர் மட்டுமே அந்த நாமத்தை உடையவராக இருக்கிறாங்க. அது ஒரு போது கர்த்தருக்கு பொருந்தாது என்பதை பார்க்கிறோம். இருந்தாலும் கேள்வி கேட்ட பிரதர் எப்படி கேட்டிருந்தார்? கேன் யூ கிவ் எ சாட்டிஸ்பாக்டரி ஆன்சர்னு கேட்டிருந்தார் இல்லைங்களா? திருப்திகரமான பதில்னு கேட்டிருந்ததுனால பிரதர் ஒரு எவிடன்ஸ் கூட கொடுக்குறார். ஓகே, அதாவது பழைய ஏற்பாட்டுல ஒரு வசனம் இருக்கு, பிதாவாகிய தேவன் பத்தின வசனம், தேவனுடைய நாமம் வருகிற வசனம். அந்த வசனத்தை புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் பயன்படுத்துறாங்க. நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் சுவிசேஷத்துல பயன்படுத்துகிறார். புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்களும், அதாவது அப்போஸ்தலன் பேதுருவும் பயன்படுத்துறார். 2 பேருமே பிதாவாகிய தேவனுடைய நாமம் உள்ள வசனத்தை பயன்படுத்துறாங்க. ஆனா அப்படி பயன்படுத்தும் போது எந்த இடத்துலயாவது அந்த நாமம் தனக்கு பொருந்துன்ற மாதிரி நமது கர்த்தரோ அல்லது அப்போஸ்தலர்களோ சொல்லி நம்ம பார்த்தது இல்லை. அதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்கு. ஒரு எவிடன்ஸ் இங்க நம்ம தரோம்னு சங்கீதம் 110:1 சகோதரர் காண்பிக்கிறார். சங்கீதம் 110:1 வாசிக்கிறோம். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்றார். பாருங்க, இந்த இடத்துல கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, இங்கே பிதாவாகிய தேவன் நாமம் வருது இல்லைங்களா? இந்த லார்டு கர்த்தர்ங்கிறதுல தேவனுடைய நாமம் வருது. இப்ப இந்த வசனத்தை, இது பழைய ஏற்பாட்டுல உள்ள வசனம், இத புதிய ஏற்பாட்டு பகுதிக்கு வரும்போது நமது கர்த்தரே ஒரு இடத்துல ரெஃபரன்ஸா பயன்படுத்துறாங்க, மேற்கோள் காண்பித்து பேசுறாங்க. அந்த வசனம் பார்க்கலாம். லூக்கா அவர்களுடைய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 41 முதல் 44 வரை உள்ள வசனங்கள். அவர் அவர்களை நோக்கி, கிறிஸ்து தாவீதின் குமாரன் என்று எப்படி சொல்லுகிறார்கள்? அவர் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று தாவீது தானே சங்கீத புஸ்தகத்தில் சொல்லுகிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார்.
பாருங்க பிரியமானவர்களே, இந்த வசனம் தேவனுடைய நாமம் வருகிற வசனத்தை நமது கர்த்தர் மேற்கோள் காண்பித்து பேசுகிறாங்க. பேசிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க அங்க அன்னைக்கு இருந்த அந்த யூத மத தலைவர்கள் கிட்ட. இந்த வசனத்தை மேற்கோள் காண்பிக்கும் போது எந்த இடத்துலயுமே அந்த ஆண்டவர்ங்கிற வார்த்தையை தான் அவர் மென்ஷன் பண்றாரே தவிர, தேவனுடைய நாமத்தை பத்தி எந்த ஒரு 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 வார்த்தை, ஒரு கமெண்ட்டுமே அந்த இடத்துல நமது கர்த்தர் பேசல. தேவனுடைய நாமம் சொல்லி ஒருவேளை கிறிஸ்துவுக்கு அந்த நாமம் பொருந்தும்னு இருந்தா, அப்படி இருந்ததுன்னா ஏதாவது ஒரு இடத்துலயாவது கர்த்தர் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. இந்த நாமம் இப்ப சொல்றாங்க இல்லைங்களா, அவர் எப்படி தாவீதுக்கு அவர் ஆண்டவரா இருக்க முடியும்? அவர் தான் தாவீது, மேசியாங்கிறவர் தாவீதினுடைய சந்ததி தானே, அப்புறம் எப்படி அவர் தாவீதுக்கு ஆண்டவரா இருக்க முடியும்னு கர்த்தர் கேட்கிற மாதிரி, ஏதோ ஒரு வகையில அங்க தேவனுடைய நாமம் பத்தி அதுக்கு மேசியாவுக்கு பொருந்தும் அல்லது கிறிஸ்துவுக்கு பொருந்தும்னு ஒரு இடத்துலயாவது அவர் ரெஃபர் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி எந்த ரெஃபரன்ஸுமே நம்ம பார்க்க முடியும். இதே வசனத்தை பிற்காலத்துல அப்போஸ்தலர் பேதுருவும் மேற்கோள் காமிக்கிறார். அவரும் இது பத்தி எந்த வார்த்தைகளும் அங்க முன்வைக்கல. பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 33-36. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழுந்தருளினார். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என் வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவருடனே சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவீர்கள் என்றான். பாருங்க அன்பானவர்களே, அப்போ பழைய ஏற்பாட்டுல தேவனுடைய நாமம் வரக்கூடிய வசனங்களை அப்போஸ்தலர்களும் மேற்கோள் காமிச்சிருக்கிறாங்க, நமது கர்த்தரும் மேற்கோள் காமிச்சிருக்கிறாங்க. இத சொல்லிட்டு பதில் இதுக்கு முன்னாடியே கேள்வி கேட்கிறார். Do they ever quote a passage in which the word Jehovah occurs and apply it to Jesus? எந்த ஒரு இடத்துலயாவது பிதாவாகிய தேவன் நாமம் வருகிற ஒரு வசனத்தை சொல்லி அந்த இடத்துல வர்ற அந்த நாமம் கர்த்தர் இயேசுவை குறிக்கும் ஏதாவது ஒரு இடத்துல அவங்க கோட் பண்ணியிருக்காங்களா? We claim that they do not. நாம சொல்றோம், அப்படி அவங்க எங்கேயுமே செய்யல. அப்படிங்கிறதுக்கு இந்த வசனத்தை உதாரணம் காமிக்கிறார். சொல்லிட்டு this one text is sufficient until answered. If anyone can twist it, we have others ready அப்படிங்கிறார். இந்த வசனத்துக்கு ஒருவர் தெளிவான பதில் சொல்லட்டும். ஒருவேளை தேவனுடைய நாமம் கர்த்தருக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா, ஒருவேளை அப்படி ஒரு தெளிவான ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில சொன்னாருன்னா, நமக்கு இன்னும் வேற நிறைய வசனங்கள் தயாராக இருக்கு என்று அந்த கேள்விக்கான பதிலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். அப்ப அன்பானவர்களே, சோ இதை நம்ம பார்க்கிறதுடைய நோக்கம், பிதாவாகிய தேவனுடைய மகா பரிசுத்த நாமம் அது அவருக்கு மட்டுமே உரியது என்பது தெளிவு. நம் தேவனுடைய நாமத்தினுடைய பொருள் நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லைங்களா? ஐ ஆம் தட் ஐ ஆம், இருக்கிறவராகவே இருக்கிறேன். நம் தேவனுடைய நாமத்தினுடைய அந்த ஒரு பொருள் நம்ம பார்க்கிறோம். இன்னும் நம்முடைய சகோதரர்கள் சில ஆர்டிகல்ஸ்ல ரிசர்ச் பண்ணி கொடுக்கும்போது ஐ வில் பி தட் ஐ வில் பி என்று சொல்றாங்க. இந்த நாமத்தினுடைய பொருள் இருக்க போகிறவராகவே இருக்க போகிறவர் என்று கூட அங்க தரப்படும். அன்புக்குரியவர்கள், இது நம் தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கான அந்த அர்த்தமாக நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நமக்கு நேரம் கடந்துட்டதுனால இதோடு நம்முடைய இன்றைய வகுப்பை நிறைவுக்கு கொண்டு வரலாம். அடுத்து வர வகுப்புகள்ல நம் தேவன் அவருடைய துவக்கம் முடிவு இல்லாத நிலை குறிச்சும், மனிதர்களால் அவர் காண முடியாதுங்கிற காரியங்கள் குறிச்சும், அவருடைய தெய்வீக சுபாவம் அழியாமை குறித்ததுமான சில தியானங்களை நெக்ஸ்ட் பார்ட்ல நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் தாமே அவருடைய உன்னதமான வார்த்தைகளில் அதுவரை நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்திட்டு நாம் ஜெபிப்போம். பெருமையோடு பங்கு பெற்ற வாய்ப்பளித்த 4 ஐக்கியத்தாருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தாமே கிருபை அளிப்பாராக. ஆமென்.